தண்ணீர் திறந்துவிடக் கோரி பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம். பொள்ளாச்சி ஆழியார் அணையிலிருந்து புதிய ஆயக்கட்டு பாசனத்தில் உள்ள 44,480 ஏக்கர் பயன்பெறும் வகையில் இரண்டாம் சுற்று தண்ணீர் திறந்துவிடக் கோரி ஆழியார் திட்டக்குழு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் பரம்பிக்குளம் ஆழியார் பாசன திட்ட செயற்பொறியாளர் உள்ளிட்ட அதிகாரியிடம் கடந்த ஒரு மாதமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு 21 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் அதிகாரிகள் தரப்பில் 18 நாட்களுக்கு மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளிடம் அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். சார் ஆட்சியர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய ஆயக்கட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரி உறுதியளித்ததை அடுத்து விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தை கைவிட்டனர். ஆழியார் திட்டக்குழு தலைவர் செந்தில். ஆழியார் புதிய ஆயக்கட்டு பகுதியானது 44,380 ஏக்கர் பாசனம் பெறும் பகுதியாகும். இப்பகுதிக்கு சராசரி மழைப்பொழிவு இருக்கிற ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 75 நாட்கள், அதிகபட்சம் 90 நாட்கள் வரை நீர் கிடைக்கப்பட்டு பாசனம் நடைபெற்று வந்தது. தற்பொழுது நடப்பு வருடத்தில் எதிர்பாராத பருவமழை பொய்த்ததன் காரணமாக கடந்த 11வது மாதம் கடும் அந்த வறட்சியை போக்க அரசுக்கு 30 நாட்கள் உயிர்த்த நீராக விட பரிந்துரை கேட்கப்பட்டது. அப்பிருக்கும் சூழ்நிலையில் 26 நாட்கள் பரிந்துரைத்து பாசனம் நடைபெற்று நிலைப்பயிர்களை உயிர் போகாமல் காப்பாற்றிட்டோம். அதன் பிறகு என்ன ஆகுதுன்னா, நாங்கள் தண்ணி எடுத்த பிறகு ஓரளவு பருவமழை கை கொடுத்ததன் காரணமாக பிஏபி திட்ட அணைகளில் ஓரளவு நீர் இருப்பு அதிகரித்ததன் காரணமாக கூடுதலாக அடுத்த சுற்று நீர் வேண்டி கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பிருந்து 2 கட்ட பேச்சுவார்த்தைக்காக அதிகாரிகளை அணுகி எங்களது கோரிக்கையை தற்பொழுதுள்ள சூழ்நிலைக்கு நீர் இருப்பை கருத்தில் கொண்டு 21 நாட்களுக்கு குறையாமல் 672 MCFT நீர் வழங்கினால் அடுத்த ஒரு வருடத்திற்கு இந்த பயிர்களை காப்பாற்ற முடியும் என்ற கோரிக்கையாக கொடுக்கப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 20 நாட்களாக தொலைபேசியிலும் 2 முறை நேரடியாகவும் கலந்தாய்வு செய்தும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து எந்த ஒரு திட்டவட்டமான ஒரு முடிவும் தெரிவிக்கப்படவில்லை. அவர்கள் கூறுவது நாங்கள் கேட்குறது எங்களுக்கு இன்னும் ஒரு வருஷத்துக்கு தண்ணி வராது, அதனால் அந்த கணக்கெல்லாம் பார்க்காம ஒரு 21 நாள் கொடுத்தா தான் நாங்கள் பயிரை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறோம். ஆனால் அவங்க வழக்கமான காலத்தில் உங்களுக்கு ஒரு 15 நாள் தான் தண்ணி கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. அவங்க வைக்கிற சொல்கிற தண்ணிக்கும் நாங்கள் கேட்கும் தண்ணிக்கும் வெறும் 150 MCFT மட்டுமே வித்தியாசம். இப்பொழுது உள்ள திட்டணைகளில் உள்ள நீரிருப்பை கணக்கில் கொள்ளும் பொழுது இந்த 150 MCFT என்பது ஒரு பொருட்டல்ல. அதன் போக நாங்கள் இந்த பகிர்மானத்துக்கு வரும் பொழுது எங்களுக்கு இது நாள் வரை கடந்த முறையாகட்டும் இப்போவாகட்டும் வாட்டர் பட்ஜெட் எங்களுக்கு கொடுக்கப்படவே இல்லை. ஒவ்வொரு வருஷம் நீர் ஆண்டு ஜூன் மாதத்துலேருந்து நம்ம எப்போ தண்ணி வங்கிடு வர்றோமோ அந்த காலகட்டத்தில் அந்த திட்டக்குழு வர்ற பொழுது என்ன பண்ணணும், வாட்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணுற அந்த வாட்டர் பட்ஜெட் வேணும் இல்லைங்களா. ஜூன்லேருந்து நீர் எவ்வளோ வந்தது, தற்பொழுது வரை நீர் எவ்வளோ வெளியேற்றம், இந்த எந்த கணக்கு வழக்கமே எங்ககிட்ட முறையாக ஒப்படைக்கிறது இல்லை. இது சம்மந்தமாக நாங்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தும் இன்று சந்திக்கிற 3வது சந்திப்பிலையும் எங்களுக்கு அந்த வாட்டர் பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை. இதையெல்லாம் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியல. இதை எங்கள் விவசாயிகள் சொல்லும் பட்சத்தில் நம்மளுக்கு முறையான நீர் வரவு செலவு கணக்கு மற்றும் எதன் அடிப்படையில் ஒரு பகுதிக்கு கூடுதலாகவும் மற்றொரு பகுதிக்கு குறைவாகவும் நீர் பரிந்துரைக்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஒரு மாத காலமாக நடந்துகிட்டே இருக்கிற நம்ம விவசாயிகளாலே எல்லாத்துக்கும் இலக்காரமாக போயிடுது. அதனால் இதுக்கு ஒரு முடிவு தெரிகிற வரைக்கும் நம்ம இங்கேருந்து களைய வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயிகளோட கோரிக்கை ஏற்று தற்சமயம் அனைத்து விவசாயிகள் வந்துட்டுருக்குறாங்க. நாங்கள் இப்போ இருக்கிறவங்கெல்லாம் தலைவர்கள், டிசி மெம்பர்ஸ் மற்றும் விவசாயிகளில் தற்சமயம் முடிவு தெரியாமல் வெளியே போக மாட்டேன்னு சொல்லி உள்ளே இருக்குன்னு முடிவு பண்ணி உள்ளே இருக்கிறோம்.